வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். பிரச்சனை என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஒரு புல்லப் பார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த பார். ஸோ இதில் என்னடா பிரச்சனைனா, இது ஃபஸ்ட் நான் வாங்கும்போதே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு இது வெயிட்டை தாங்குமா? ஏன்னா நான் 60 கேஜிஸ் வெயிட்டு. 60 கேஜி தான், கம்மியாக தான் இருக்குது. பட் ரொம்ப நாள் யோசிச்சு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையிலே இந்த பாரை வாங்கணும். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுன்னு தெரில. அதாவது குறுகிய இடத்துல வந்து இது ஹோல்டு பண்ணி இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இது டைட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு லெதர் இது இருக்கும். ஸோ இந்த லெதர் கொடுத்துருப்பாங்க. இது இந்த பக்கம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இது. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி செவுத்தில் அட்டாச் ஆகும். பட் ஒரு 2-3 டேஸ் நான் பண்ணேன். ஆனால் பயந்து தான் பண்ணிகிட்ருந்தேன். இது வாங்கும்போதே தெரியும் இந்த வெயிட் தாங்குமா தெரியல. ஏன்னா நான் நிறைய டைம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே 35 வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பார் பண்ணும்போது அதே பெண்ட் ஆகுங்க இது ஜிம்லேயே. ஸோ இது எந்த அளவுக்கு இது ஹோல்டு பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப டைட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இந்த இது வந்து பிடுங்கிருச்சு. பிடுங்கிக்கிட்டு குப்புற விழுந்து மண்டையில் டாப்பாலும் தலையில் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஆனால் சேஃப். கொஞ்சம் டவுன் ஆகும்போது விழுந்ததுனால பெருசாக இல்லை. பட் முன்னாடி விழுந்திருந்தால் முட்டி போயிருக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து சேஃபான ப்ராடக்ட் இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. இட் இஸ் அ ஃபேக். இவங்க சொல்கிற மாதிரி வெயிட் இது ஹோல்டு பண்ணாது. இதில் இன்னொரு பிரச்சனையும் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போதே வந்தேன்னா இந்த பக்கம் கேப் பார்த்தீங்களா? ஸோ இந்த கேப் இந்த அளவுக்கு இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இந்த பக்கம் இது கேப்பு உள்ளேருந்து இது த்ரெட்டை இது பண்ணுறது. ஸோ இந்த பக்கமும் அந்த இது வந்து ராட் வந்து வெளியே வரணும். ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு போகணும் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? இது வந்து மிடில் வரணும். இது வந்து மிடில் வரணும். பட் இந்த ராடில் என்ன ப்ராப்ளம்னா இந்த பக்கம் லாக் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாகவே மூவ் ஆகலை. ஒரு பக்கம் தான் மூவ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்னென்னா புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த பக்கம் காரணம் இல்லை. இப்படி வந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்படி வந்து பிடிச்சி எடுக்கணும். மிடில் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த பாரே ராங் பார். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறதா தான் இருந்தேன். பட் இது நம்ம ரிட்டர்ன் பண்ணாலும்